இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே பதிவு ஒன்றில் கனடா வருமான வரியில் தவறுகளை விளைவித்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ததாக பார்த்திருந்தோம். இது பகுதி 2. இதில் இன்னும் விரிவாக பார்ப்போம். குறிப்பிட்ட தவறுகளை விரிவாக பார்க்கலாம். பணியில் தூங்குதல் முதல் வரி கணக்குகளை அனுமதியின்றி அணுகுதல் வரை CRA கனடா ரெவென்யூ ஏஜென்சி அறிக்கை தனிப்பட்ட பெயர்களை வெளியிடவில்லை, ஆனால் நடந்த தவறுகளின் வகைகளை விவரிக்கின்றது. சில சம்பவங்கள் சிறியவை, சில மிகவும் கடுமையானவை. அறிக்கையில் குறிப்பிட்ட சில தவறுகள்: பணியில் தூங்குதல், வரி தொடர்பான அழைப்புகளை தவறாக கையாளுதல், பணியிடத்தில் ஒழுங்கற்ற உடல் தொடர்பு, கனடா ரெவென்யூ கிரெடிட் கார்டை தனிப்பட்ட வாங்குதல்களுக்காக பயன்படுத்துதல், கனடா ரெவென்யூ ஏஜென்சி நிதியை தனிப்பட்ட வங்கி கணக்கில் செலுத்துதல், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது மாறுபட்ட கருத்துக்கள் வேலை செய்வதற்கு எதிர்மறையான முறையில் விதிகளை மீறுதல் மேலும் மிகவும் கவலைக்கிடமானதாக இருக்கின்றது. அனுமதியின்றி வரி கணக்குகளை அணுகுதல், சில ஊழியர்களின் அனுமதியின்றி அணுகியவர்கள், துணைவர், உறவினர், நண்பர், முன்னாள் ரூம்மேட்ஸ் இருந்தவர்கள், அறையில் இருந்தவர்கள், வணிக கூட்டாளிகள், இறந்த நபர்கள் கூடவே தங்கள் சக ஊழியர்கள் சில சம்பவங்களில் ஒரு முறை அல்ல 100க்கும் மேற்பட்ட முறை அணுகப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கின்றது. நேர அட்டவணை மோசடி: சிலர் 1352 மணி நேரம் கூடுதல் வேலை செய்ததாக போலி பதிவுகளை செய்துள்ளனர். சிலர் கணனி ஆஃப் ஆகாமல் இருக்க போலி ஆஃப்லைன் மீட்டிங்களை உருவாக்கி வேலை செய்வதாக காட்டி தோற்றமளித்து காட்டியிருக்கின்றார்கள். இது ஏன் முக்கியம்? கனடா ரெவென்யூ ஏஜென்சி, கனடா வருமான வரி திணைக்களம் என்பது கனடாவின் மிகப்பெரிய ஒரு கூட்டாட்சி அமைப்புகளில் ஒன்று. 2025 மார்ச் 31 நிலவரப்படி இதில் 52,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர். வரி வசூல் மற்றும் அரசு நலத்திட்டங்களை வழங்குவது இவர்களின் பொறுப்பு. பொது நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. கனடா வருமான வரி கூறுவது கிடைக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன என்றும் பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்யப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளது. 2024 கூட்டாட்சி அரசு அனைத்து துறைகளும் ஆண்டு தவறு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் மற்ற அமைப்புகளிலும் இடம்பெற உள்ளன. அதாவது கனடா புள்ளி விவரவியல், கனடா கரெக்ஷனல் சர்வீஸ் ஆஃப் கனடா, கனடா போர்டர் சர்வீஸ் என்னும் பொழுது அது இமிகிரேஷனையும் உள்ளடக்கியுள்ளது. முடிவாக, பெரும்பாலான அரசு ஊழியர்கள் நேர்மையாக பணிபுரிந்தாலும் சில பேர் இவ்வாறான சம்பவங்கள் செய்வதன் மூலம் கண்காணிப்பு மற்றும் பொறுப்புணர்வு எவ்வளவு அவசியம் என நினைவூட்டுகின்றன. வெளிப்படைத்தன்மை நம்பிக்கையை உருவாக்கும். ஆனால் தவறுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் அது அர்த்தமுள்ளதாகும். எனவே எனது கருத்து என்னவென்றால், நான் பலருடன் கருத்திருக்கின்றேன். என்னுடன் பலர் என்னுடன் இதை பற்றி கருத்திருக்கின்றார்கள். தாங்கள் வரி செலுத்துவதில் ஒரு விதமான பிரச்சனைகளும் இல்லை. அந்த அணுகுமுறை, வருமான வரி திணைக்களத்தில் இருப்பவர்களது அணுகுமுறை சில வேளைகளில் கணக்கு பரிசோதிக்க வந்த காலகட்டங்களில் கூட அவர்கள் தாங்கள் தான் அரசாங்கம், தாங்கள் சொன்னதுதான் சட்டம் என்றது போன்ற பல விதமான விதங்களில் அவர்களது அணுகுமுறையை கையாள்வதன் மூலம் அவர்கள் வரி செலுத்த வேண்டியவர்கள் பயத்தாலும் வெறுப்புத்தன்மையாலும் காழ்ப்புணர்ச்சியாலும் அவர்கள் அந்த வரியை கட்டாமல் போவதால் அதற்கான நட்டம் யாருக்கு என்பதை பற்றி அவர்கள் அந்த 52,000 பேர் வேலை செய்பவர்கள் அதை பற்றி யோசிப்பதாக எனது இப்பொழுது பார்த்தபின் தான் தெரிகின்றது. இதில் ஒரு சில கூடாதவர்களின் செயல்களால் மற்றவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அநேகமான சில நான் கனவேரை பார்த்திருக்கின்றேன். வருமான வரி காரியாங்கள் வீரர்கள் சிலர் நல்ல தகவல்களை தருகின்றார்கள், இல்லையண்டில்லை. அதாவது ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்றது போல இதுவும் அப்படித்தான் இருக்கின்றது. எனவே இது மிகவும் முக்கியம். அதாவது வேலை செய்பவர்கள் தங்களது வேலையை உணர்ச்சி பூர்வமாகவும் தாங்கள் நாட்டிற்கு வேலை செய்கின்றோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கடமை உணர்ச்சியுடன் செய்தால்தான் பல விடயங்களை நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியும். வரி செலுத்துவது ஒரு முக்கிய விடயம்.
கனடாவில் ஏகப்பட்டவர்கள் வரி செலுத்துகின்றார்கள். அந்த வரி செலுத்தும் பணம் தான் பின்னர் நமக்கு சமூக நலன்களுக்காக பயன்படுகின்றது மட்டுமின்றி நமது OACPP நாங்கள் செலுத்தியிருந்தாலும் அதிகபட்சமான சில பல நன்மைகளை பெறுவதற்கு இது மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றது. எனவே நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து என்னுடன் நான் எனது கருத்தை நான் வெளியிட்டிருக்கின்றேன். உங்களது பணிவான கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் எனது பதிவுகளை உன்னிப்பாக கவனியுங்கள், பாருங்கள். உங்களது நண்பர்கள், உறவினர்கள், விரும்பியவர்கள் யாராவது எங்கிருந்தாலும் இதை அவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உலகத்தில் படிப்பதற்கு வயது என்பது கிடையாது. எனவே இது ஒரு அறிவு பூர்வமான ஆக்கபூர்வமான அறிவு உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.